Hi students, greetings from Success Education Academy. நம்ம இன்னைக்கு பார்க்க போறது டே 4 ஓட ஸ்டடி பிளான். ஸோ இந்த டே 4 என்ன போர்ஷன் கவர் பண்ணணும் அப்படிங்கிறத பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி யாருக்கு இந்த ஸ்டடி பிளான் அப்படிங்கிற வீடியோ இன்னைக்கு புதுசாக பார்க்குறீங்களோ அவங்களுக்கு எந்த ஐடியாவும் இருக்காது. ஸோ அவங்க வந்து பிளேலிஸ்ட்ல எக்ஸாம் டிப்ஸ் அப்படிங்கிற வீடியோக்குள்ள ஸ்டடி பிளான் அப்படிங்கிற வீடியோ இருக்கு. அந்த வீடியோவோட லிங்க் இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் கொடுக்குறேன். ஸோ அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் கண்டினியூஷனாக உள்ள வீடியோ பாருங்க, எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாவோட ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ தோஸ் ஹூ ஆர் ஃபாலோவிங், யாரெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்களோ ஸோ அவங்க டே 3யோட பிளான் படிச்சுட்டு இருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். ஸோ கண்டிப்பாக இன்னைக்குள்ள படிச்சு முடிச்சிருங்க. மேபி நேற்று கிறிஸ்மஸ்னால சில பேருக்கு லேகிங் இருக்கும், லேகிங் இருக்கிற போர்ஷனையும் இன்னைக்கு முடிச்சிருங்க. சரிங்களா, கண்டிப்பாக முடிச்சாக்கணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா டே 4ல ஃபிசிக்ஸில் வந்து ஒரு 5 or 6 கொஸ்டின்ஸ் தான் வரும். அவ்வளோதான் போர்ஷன், கண்டினியூஸாக இருக்க கொஸ்டின் எல்லாமே படிச்சிட வேண்டியதுதான். பட் டாபிக்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான இருக்கும். ஸோ இந்த வீடியோஸ் எல்லாமே நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ எல்லாமே 12th யூனிட் இப்போ 12th யூனிட் ஃபிசிக்ஸ் யூனிட் 2 அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டுக்குள்ள இதோட வீடியோஸ் எல்லாமே இருக்கும். ஸோ அந்த வீடியோஸ் எல்லாமே பாருங்க. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்ல ஐடியா கிடைக்கும். சரிங்களா, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம படிக்க வேண்டிய போர்ஷன்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸில் இன்னைக்கு பேஜ் நம்பர் 107லேருந்து 118 வரைக்கும் கவர் பண்ணணும். இந்த 107லேருந்து 118 வரைக்கும் ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா கிர்ச்சாஃப்ஸ் ரூல்ஸ். இதில் ஃபர்ஸ்ட் ரூல் அண்ட் செகண்ட் ரூல் ரெண்டு ரூலும் படிக்கணும். சரிங்களா, எந்த ரூல் கேட்குறாங்களோ அந்த ரூல் எழுதணும். இது பார்த்தீங்கன்னா 3 மார்க்குக்கு கேட்கறதுக்குள்ள வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அதுக்கப்புறம் வீட்ஸ்டோன் பிரிட்ஜ் ஒரு 5 மார்க் கேட்பாங்க. பொட்டன்ஷியோ மீட்டர், ஸோ மீட்டர் பிரிட்ஜும் நீங்கள் படிங்க. மீட்டர் பிரிட்ஜும் 5 மார்க் கேட்கறதுக்குள்ள ஆப்ஷன் இருக்கு. சரிங்களா, ஸோ இந்த 3மே ஆல்மோஸ்ட் சேமாக தரும். இந்த 3 இல்லை, இந்த 4மே ஒரு சர்க்யூட் டயக்ராம் போடணும். அந்த சர்க்யூட் டயக்ராமை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி இருக்கும். அதில் என்ன நடக்குது அப்படிங்கிறத என் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி அதில் ஸ்டோரி மாதிரி தான் சொல்லியிருப்பேன். ஸோ அதே மாதிரி எழுத ட்ரை பண்ணுங்க. ஸோ சர்க்யூட் டயக்ராம் கரெக்டாக போடுங்க. கரெக்டாக போட்டுட்டு அதில் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. என்னெல்லாம் கனெக்ட் பண்ணியிருக்கீங்க, என்ன லோடு கொடுத்துருக்கீங்க, என்ன பேட்டரி கனெக்ட் பண்ணிருக்கீங்க, அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிருங்க. எல்லாத்துக்கும் நம்பர் போட்டு அதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கப்புறம் உள்ள என்ன ஃபங்க்ஷன் நடக்குது, ஸோ ஒரு பேட்டரியிலேருந்து பவர் போகும்போது, கரண்ட் போகும்போது எங்கே போகுது, அது என்ன ஆகும், அந்த மாதிரிங்கிறத ஓன் வேர்ட்ஸில் எக்ஸ்பிளைன் பண்ணால் கூட ப்ராப்ளம் கிடையாது. ஓன் வேர்ட்ஸில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நீங்கள் ஏதாவது கதை அடிச்சு வச்சிங்கன்னா அதுக்கு மார்க் போட மாட்டாங்க. ட்ரை டு ரைட் கரெக்ட்லி, கொஞ்சமாக கரெக்டாக எழுத ட்ரை பண்ணுங்க. கிராமட்டிக்கல் மிஸ்டேக் கூட சில ஸ்டாஃப்ஸ் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. பட் வந்து ஒன்றுமே தெரியாமல் சும்மா ஏதாவது டயக்ராம் மட்டும் போட்டுட்டு ஏதாவது கதை விட்டீங்க அப்படின்னா வந்து அதுக்கு மார்க் போட மாட்டாங்க. சரிங்களா, ஸோ எழுதுறத கரெக்டாக பொறுமையாக படித்து என்ன, அதாவது ஃபுல்லாக இருந்து மக்க பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது இந்த பார்ட்லாம். ஸோ என்ன கொஸ்டின் அப்படின்னு புரிஞ்சுட்டீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு நமக்கு ஞாபகம் இருக்கும், நம்ம அதை வச்சு எழுத முடியும். சரிங்களா, ஸோ இது இந்த 4 கொஸ்டின் அந்த மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெஷர்மெண்ட் ஆஃப் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் எ செல் பை பொட்டன்ஷியோமீட்டர். ஸோ மெஷர்மெண்ட் ஆஃப் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ், டிட்டர்மினேஷன் ஆஃப் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆல்ரெடி ஒரு கொஸ்டின் படிச்சிருக்கோம். ஸோ அந்த கொஸ்டின் மாதிரியே தான் அந்த கொஸ்டின் வரும். இந்த கொஸ்டின் பை யூசிங் பொட்டன்ஷியோமீட்டர். இன்னொரு திங், இந்த கொஸ்டின் புக் பேக் கொஸ்டின் கிடையாது, ஈவன் தோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். சரிங்களா, ஸோ ஃபிசிக்ஸில் இன்னைக்குள்ள போர்ஷனில் இவ்வளோ தான் படிக்கணும். இது படிக்கிறதுக்கு ஏதாவது கஷ்டம் உண்டா? ஒரு கஷ்டமும் கிடையாது, ஈஸியாக படிக்கலாம். நல்லா போனால் 1 hour. ஏன்னா இந்த லெசன்லாம் ஆல்ரெடி நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஸோ புதுசாக தான் படிக்க போறீங்கன்னா மேபி 1.5 hours to 2 hours ஆகும். ஸோ ஈஸியாக முடிக்கலாம், கான்ஃபிடென்ட்டோட படிங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்னன்னு புக்கில் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் இந்த கொஸ்டின்லாம் எனக்கு யாரும் சொல்லி தந்ததில்லை, சொல்லி கேட்டதில்லை அப்படிங்கிறவங்க டேரெக்டாக புக்கை பார்க்காதீங்க, ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்கும். அப்படிங்கிறவங்க வீடியோ பாருங்க. ஸோ அந்த பிளேலிஸ்ட்டை கண்டுபிடிங்க, அந்த பிளேலிஸ்ட்டில் போய் அந்த கொஸ்டினோட வீடியோ எடுத்து பாருங்க. ஸோ வீடியோ எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒருக்கா படிச்சிங்க அப்படின்னா வந்து நீங்கள் 1/2 hourல படிக்கிறத 15 minutesல முடிக்க முடியும். சரிங்களா, அதுக்கப்புறம் இதில் 3 மார்க் கொஸ்டின், 2 மார்க் கொஸ்டின்ல இந்த பார்ட்லாம் ஜூல்ஸ் லா, சீபெக் எஃபெக்ட், பெல்டியர் எஃபெக்ட், தாம்சன் எஃபெக்ட், இந்த 4 கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். இது போக இந்த ஏரியாவில் உள்ள ப்ராப்ளம்ஸ் எல்லாமே பார்க்கணும். அதாவது கிர்ச்சாஃப்ஸ் ரூல்ஸ் உள்ள ப்ராப்ளம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது பேஸ் பண்ணி வர ப்ராப்ளம். ஏன்னா நம்ம இதை நிறைய இடத்துல அந்த கிர்ச்சாஃப்ஸ் ரூல்ஸ் அப்ளை பண்ணும். சரிங்களா, ஸோ இதை வந்து நம்ம கிளியராக பார்த்துக்கோங்க. இதில் வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ் எல்லாமே கிளியராக பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இந்த ப்ராப்ளம்னா கொஞ்சம் மாற்றி கேட்டால் கூட நம்ம செய்கிறதுக்குள்ள ஐடியா வேணும். அதுக்கப்புறம் இந்த ரிவிஷன் டேட், ரிவிஷன்னா மீன்ஸ் இது வந்து உங்களுக்கு 27th ஸ்டடி பிளான். ஸோ 28th ஸ்டடி பிளான் அன்னைக்கு ரிவிஷன் தான் நமக்கு, ஃபிசிக்ஸ் அண்ட் மேக்ஸ் ரிவிஷன். ஸோ அந்த ரிவிஷன் அன்னைக்கு நான் உங்களுக்கு வந்து ஒரு டெஸ்ட் போடுவேன். டெஸ்ட் மீன்ஸ் நான் ஒரு 2 or 3 கொஸ்டின்ஸ் நான் எழுத சொல்லுவேன். அந்த கொஸ்டின்ஸ் நீங்கள் எழுதி நீங்கள் வேல்யூட் பண்ணி பாருங்க. ஸோ டெஸ்ட் போடுறது ஃபிசிக்ஸோட நமக்கு மேக்ஸுக்கு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நம்ம எழுதும்போது இப்படி எதெல்லாம் ஆன்சர் பண்ணணும், நான் எதெல்லாம் கவர் பண்ணணும் அப்படிங்கிறத அன்னைக்கு சொல்லுவேன். ஸோ அந்த ரிவிஷன் பார்ட்டாக பேசும்போது, டிஸ்கஸ் பண்ணும்போது நம்ம ப்ராப்ளம் பற்றியும் பேசுவோம். இந்த ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் லெசன்ல எந்த ப்ராப்ளம்லாம் படிக்கணும், ஓவராலாக எந்த கொஸ்டின்லாம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் எதெல்லாம் பார்க்கணும் அப்படிங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். ஆல் ஓவர் ஆஸ் பர் அவர் ஸ்டடி பிளான், டே 4 ஸ்டடி பிளான் 27th டிசம்பருக்கு நீங்கள் படிக்க வேண்டிய திங்ஸ் ஃபிசிக்ஸில் இவ்வளோ தான். இது படிச்சிங்கன்னா போதும், இதுக்கு மேலே வேறு எதுவும் படிக்க வேண்டாம்.
இதில் ஒவ்வொரு லெசன்லையும் படிக்கும்போது சர்க்யூட் டயக்ராம் கரெக்டாக பார்த்து தெளிவாக படிங்க. சர்க்யூட் டயக்ராம் மறக்கக்கூடாது. சரிங்களா? ஸோ இதை பொறுத்த இவ்வளோதான் ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ இனி மேக்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ மேக்ஸை பொறுத்தவரை நீங்கள் பார்த்தீங்கன்னா எக்ஸைஸ் 2.6, 2.7, 2.8 இந்த 3 எக்ஸைஸ் கவர் பண்ணணும். இதில் பார்த்தீங்கன்னா 2.6 அண்ட் 2.7 வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். சம்ஸும் ரொம்ப கம்மி, ஈஸியாக சால்வ் பண்ண முடியும் நம்மளால. இந்த பாட்டை மட்டும் நீங்கள் என்ன அப்படிங்கிறத ஜஸ்ட் வீடியோவில் பார்த்துட்டீங்க அப்படின்னா வந்து ரொம்ப ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். இந்த 2.6ல பார்த்தீங்கன்னா செகண்ட் சம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். வேற எல்லா சம்மே ரொம்ப 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 ஈஸியான சம்ஸ். எந்த ஒரு காம்ப்ளெக்சிட்டியும் இதில் கிடையாது. 2.6 நல்லா போனால் ஒரு 15 மினிட்ஸில் 2.6 எக்ஸசைஸ் முடிக்க முடியும். ஸோ நான் இன்னைக்கு தான் புதுசாக பார்க்குறேன். எனக்கு மேக்ஸே ஐடியா இல்லை அப்படின்னா இந்த 2.6 எக்ஸசைஸ் பாருங்கள், ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஸோ மேக்ஸில் நான் ரொம்ப போராக இருக்கேன் அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க எல்லாமே லெசன் 1 அண்ட் லெசன் 2க்குலாம் ரொம்ப ப்ரையாரிட்டி கொடுத்து பாருங்கள். எந்த சம்மே மறக்கக்கூடாது. மெயினாக தான் ப்ராக்டிஸ். அதில் இந்த சம் ரீட் பண்ணிங்கன்னா if z equal to x plus y is a complex one such that அப்படின்னு போட்டுக்கும்போது imaginary part of equal to 0 போடும்போது இந்த சம்மை பார்த்தோன்னு நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறது நம்ம மைண்டில் ஸ்ட்ரைக் ஆகணும். டக்குன்னு இசட்டுக்கு எக்ஸ் பிளஸ் ஐஒய் வேல்யூ போட்டு அப்படியே செய்ய ஆரம்பிக்கணும் ஃபாஸ்ட்டாக. ஸோ அதுதான் ப்ராக்டிஸ். அந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணணும். நல்லா ஸ்டுடியோஸாக இருந்தாலும் சரி, நல்லா போராக இருந்தாலும் சரி, நீங்கள் எல்லாருமே இது கண்டிப்பாக பண்ணி ஆகணும். ஸோ சில லெசன்ஸில் நமக்கு வந்து மேக்ஸ் வந்து டைம் ஆகக்கூடாது. நம்ம டிஃபரன்ஷியேஷன் இன்டெகிரேஷன்லாம் நமக்கு சில சமயங்களோட டைம் ஆகும் செய்கிறதுக்கு. ஸோ அந்த டைமெல்லாம் நம்ம இங்கே தான் மேனேஜ் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ இந்த பாட்டெல்லாம் நல்ல ப்ராக்டிஸ் இருந்ததுன்னா டக்குன்னு பண்ணி முடிக்கலாம். சரிங்களா? ஸோ கண்டிப்பாக நல்லா பண்ணணும். நீங்கள் 2.6 ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2.7 2.7லேயும் அப்படி தான். இந்த போலார் ஃபார்ம், ரெக்டாங்குலர் ஃபார்ம், இந்த கொஸ்டின்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின். ஸோ அது என்னொன்று ஈஸியாக இருக்கும். இதில் வந்து 4th சம், 5th சம், 6th சம், இந்த 3 சம்மே நல்லா பார்த்துக்கோங்க. 3மே ரொம்ப இம்பார்ட்டண்டான சம்ஸ். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், மேக்ஸில் நம்ம இம்பார்ட்டன்ட் சம்ஸ்னு ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஈவன்தோ சில பார்ட் வந்து நம்ம கண்டிப்பாக பார்க்க வேண்டியது இருக்கும். அந்த பார்ட்டில் தான் மென்ஷன் பண்ணுறேன் நான். ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி இதை மட்டும் பார்க்க சொன்னாங்களே, நம்ம இது மட்டும் பார்த்தா போதும் அப்படின்னு வந்து முடியவே முடியாது. மேக்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணணும், ஒரு லெசன் எடுக்கிறீங்கன்னா அந்த லெசன் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணணும். டோட்டலாக ஒரு பார்ட் வேணால் ஒதுக்கலாம். ஆனால் ஒரு லெசனில் நான் இந்த பார்ட்லாம் ஒதுக்கிறேன், இந்த பார்ட்லாம் ஒதுக்கேன்னா நம்ம மாட்டிப்போம் லாஸ்ட்டில். எப்படி கொஸ்டின் வரும் அப்படிங்கிறத சொல்ல முடியாது. சரிங்களா? ஸோ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் ஈஸியாக எழுதலாம். 4, 5, 6, 1, 2, 3 ரொம்ப ஈஸியாக இருக்கும். 4, 5, 6 கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். ஆஸ் வெல் அஸ் அது கொஞ்சம் இம்பார்ட்டண்டான கொஸ்டின். தென் வந்து 2.8 பொறுத்த வரைக்கும் எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின்ஸ். 2.8 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 10 சம் வரும். அந்த 10 சம்மே நம்ம வந்து ரொம்ப தெளிவாக இருக்கணும். இந்த 2.6, 2.7, 2.8 இந்த 3 எக்ஸசைஸ்ல இருந்து ஒரு 5 மார்க் டெஃபினட்டாக வரும். சரிங்களா? இந்த 2.6, 2.7, 2.8 இது 2.8 தானே, இது லாஸ்ட் எக்ஸசைஸ். இதில் 10 சம் இருக்கு. ஸோ இந்த 10 சம் வேணா உங்களுக்கு இதில் 10 சம்லேயே எல்லா சம்மும் சொல்ல முடியாது. ஒரு 3 or 4 சம்ஸ் கொஞ்சம் ஒரு மாதிரி காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். இதில் அந்த 5 இந்த சம் சால்வ் த ஈக்குவேஷன் இதெல்லாம் கொஞ்சம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து ஈஸியாக இருக்கும். வேற பெருசாக ஒன்றும் கிடையாது. இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் நான் நேற்றே சொன்ன மாதிரி தான், அந்த ஐ ஸ்கொயர் ஐக்யூபோட வேல்யூலாம் தெரிஞ்சிருச்சு. ரியல் பார்ட் எப்படி கால்குலேட் பண்ணுறது, காம்ப்ளெக்ஸ் நம்பர் எப்படி ஆட் பண்ணுறது அப்படிங்கிறது அந்த கன்ஃபியூஷன்லாம் உங்களுக்கு கிளியர் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த லெசனில் மார்க் ஸ்கோர் பண்ணுறதுங்கிறது ஒன்றுமே இல்லாத விஷயம். ஈஸியாக எடுத்துகிட்டு போகலாம். சரிங்களா? ஸோ இந்த லெசன்ஸ்லாம் முடிக்கும் போது இந்த லெசன்ஸில் புக் பேக்கில் இருக்க 1 வேர்டும் கிளியராக பார்த்துக்கோங்க. மேக்ஸை பொறுத்த வரைக்கும் 1 வேர்டு சால்வ் பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு நல்ல ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இது போக எக்ஸாம்பிள் சம்ஸை பற்றி நம்ம பேசவே இல்லை. 2.19லேருந்து 2.36 வரைக்கும் இருக்குது. ஆல்மோஸ்ட் 16, 18, 19 சம்ஸ் வரும். 20 சம்ஸ் வரும்னு வச்சுக்கோங்க. இந்த 20 சம்ஸும் தெளிவாக படிக்க வேண்டியது இருக்குது. சரிங்களா? ஸோ அந்த 20 சம்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 சம்ஸ் ஒர்த்தே இருக்காது. ஸோ ரொம்ப சப்பையாக இருக்கும். 2 lines 3 lines முடியும். இன்னொரு 10 சம்ஸ் மட்டும் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணி கொஞ்சம் எஃபோர்ட் போட்டு படிக்க வேண்டியது இருக்கும். ஸோ கீப் ப்ராக்டிஸ். திரும்ப செஞ்சு பாருங்கள். அதுதான் நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம். மற்றபடி வேறு எதுவுமே கிடையாது. திருப்பி ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல ஒரு ஐடியா கிடைக்கும். இந்த 2 லெசன் நீங்கள் முடிங்க. நான் வேணா எக்ஸ்ட்ரா ஒரு நாள் டைம் நம்ம வேணா டிலே பண்ணி போகும். அதாவது டே 5 நம்ம இந்த சண்டே வரைக்கும் எடுத்துப்போம். நம்ம டே 6ஓட ஸ்டடி பிளான் வேணா மண்டேலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். சரிங்களா? இந்த சண்டேக்குள்ள ஃபிசிக்ஸ் ஃபர்ஸ்ட் லெசன், கெமிஸ்ட்ரி மேக்ஸ் ஃபர்ஸ்ட் லெசன், இந்த 2 லெசன் ஃபிசிக்ஸ் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் லெசன், மேக்ஸ் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் லெசன் இது தரவா முடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா வந்து நமக்கு வந்து ரொம்ப, அதாவது நீங்கள் ஒரு ஸ்டெப் ஏறிட்டீங்க, கஷ்டமான ஒரு பார்ட் ஏறிட்டீங்க அப்படின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் இதெல்லாம் ஈஸியாக உங்களால் கொண்டு போக முடியும். 10 நாள் கண்டினியூஸாக படிச்சிட்டிங்கன்னா 11 நாள் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இன்னைக்கே நான் நாளைக்கு படிக்கிறேன்னு ஒதுக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. என்னோட சென்டம் ஸ்கோர் பண்ணுறவங்க ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து நான் சொல்கிற டாபிக்ஸ் படித்தாலே போதும். இது போக நீங்கள் படிக்கணும் அப்படின்னா வந்து இந்த டியூனோ, அப்புறம் சின்ன பாக்ஸில் போட்டுருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன், 1 வேர்ட் எல்லாமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிச்சிட்டிங்க அப்படின்னா வந்து ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் என்னது சென்டம் ஈஸியாக நம்ம ஸ்கோர் பண்ணிடலாம்.
ஸோ கம்பல்சரி கொஸ்டின்ல வரக்கூடிய பார்ட் மட்டும் கொஞ்சம் அட்டன் பண்ணுற காம்ப்ளிகேட்டட் இருக்கும். அது நம்ம ப்ராக்டிஸ் தான். ஸோ என்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது புரிஞ்சுன்னா அதை ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். என்ன வந்து ஒன் வேர்ட். ஸோ ஒன் வேர்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 6 or 7 ஒன் வேர்ட் தான் புக் பேக் கொஸ்டின் வரும். ரிமைனிங் எல்லாமே புக் பேக்லேருந்து கொஞ்சம் டிவியேட் ஆகி வரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கிச்சாஃப் ஃபர்ஸ்ட் ரூல்லேருந்து ஒரு ஒன் வேர்ட் இருக்குன்னா அதே இடத்துல கிச்சாஃப் செகண்ட் ரூல்ல இருந்து வரக்கூடிய ஒன் வேர்ட் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி சின்ன மாடிஃபிகேஷன் தான் இருக்குமே தவிர பெரிய அளவில் எந்த மாடிஃபிகேஷனும் இருக்காது. சரிங்களா? ஸோ கான்சன்ட்ரேஷனோட படிங்க, ஹாப்பியாக படிங்க. கடமைக்கு ஐயோ வீட்டில் திட்டுறாங்களே வீட்டில் சொல்கிறாங்களே அப்படிங்கிறதெல்லாம் படிக்காதீங்க. யூ ஆர் வெல் மெச்சூர்ட். நீங்கள் டிசைட் பண்ணுங்க அடுத்தது என்னதாகணும் அப்படிங்கிற டிசைட் பண்ணிட்டு படிங்க. அப்போ தான் படிக்க முடியும். சும்மா டைம் பாஸ்க்கு நானும் 12th எழுதுறேன் அப்படின்னு சொல்லி படிச்சுட்டே இருந்தீங்க அப்படின்னா வந்து ஏதோ கடமை படிச்சிங்கன்னா எந்த ஒரு எஃபெக்டும் இருக்காது. ஸோ நல்லா படிங்க. ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ப்ரிப்பரேஷன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.